நம்ம தமிழ் லாஸ்ட் டீம் இந்த சீசன் ஸ்டார்டிங் 7ல் எந்த 7 பிளேயர்ஸை இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம டீமோட கார்னர் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. சாகர் ரத்தி அண்ட் நிதேஷ்குமார் இந்த 2 பிளேயர்ஸும் இருக்காங்க. இவங்களுக்கு பேக்கப்பாகவும் தமிழ் லாஸ்ட் டீம் தரமான பிளேயர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. சாகருக்கு பேக்கப்பாக அலிரேசா கலிலி அப்படிங்கிற ஒரு ஈரானியன் பிளேயர் இருக்காரு. நிதேஷ்க்கு பேக்கப்பாக மோஹித் அப்படிங்கிற பிளேயர் இருக்காரு. அப்படியே கவர் பொசிஷன் பக்கம் வந்தோன்னா லெஃப்ட் கவர் பொசிஷனில் ஆஷிஷும் ரைட் கவர் பொசிஷனில் ரோனக்கும் ப்ளே பண்ணுவாங்க. இதில் ஆஷிஷுக்கு பேக்கப்பாக நம்ம அனுஜ் கோடு இருக்கார் அண்ட் ரோனக்கு பேக்கப்பாக தருண்துல் இருக்கார். மேபி அந்த பொசிஷனில் ரோனக் ரொம்பவே மோசமாக ப்ளே பண்ணுறாருன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக பவன் ஷெராவத் வந்துடுவார். பவன் ஷெராவத்தால் கண்டிப்பாக கவர் பொசிஷனில் நல்லாவே ப்ளே பண்ணி கொடுக்க முடியும். அண்ட் அதே சமயம் மோயின் ஷஃபாகியாலையுமே அந்த பொசிஷனில் ப்ளே பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக அந்த 2 பிளேயர்ஸையுமே மாற்றி ட்ரை பண்ணுவாங்க ரோனக் சொதப்புனா. அப்படியே ரைடிங் பக்கம் வந்தோன்னா கண்டிப்பாக அர்ஜுன் தேஷ்வால், பவன் ஷெராவத், நரேந்தர் கொண்டோலா இந்த 3 பிளேயர்ஸுமே இருப்பாங்க. ஒன்ஒய்பி சைனிங்கில் 2 தரமான பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி தமிழ் லாஸ்ட் டீம் கிட்டையும் நிறையவே நல்ல பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க. இவங்களை பற்றி பெருசாக யாருக்குமே தெரியாது. அவங்கள பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க.